إن الله وملائكته يصلون على النبي آمنوا صلوا عليه وسلموا صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل سيد العرب والأجم إمام مكة والمدينة والحرم اللهم صل محمد صده يا ربي شرفا ومحابة وتعظيما معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت واستمعوا أنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين. الغفور الرحيم. முஸ்லிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹமத்து செய்வானாகவும், இமாம் மெம்பரில் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தின் ஒரு தோழன் பேச கண்டு நீங்கள் வாய்மூடு என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலனை இழந்து விட்டார் என்றும் ஹுத்பாவின் அதபு குறைத்தல் செய்திட்டார் என்று அன்மநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக, மற்றும் உண்டான முஸ்லிம்களுடைய ஆண்கள் பெண்கள் சிறியோர்கள் வயோதிபர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله
لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وآفية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أيام التشريك أيام أكل وشرب وذكر الله رواه المسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறை நேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் குறிப்பாக இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவரும் அரசருமாகிய அல் குத்துபுர் ரப்பானி வல் கௌது சமதானி ஷேஹுனா முஹியுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்கள் அஹ்லு பைத்தினர்கள் வலிமார்கள் ஷேகுமார்கள் அனைவர்கள் பேரிலும் விசேடமாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக. நவைத்துல் இத்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளிவாயலிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்துடன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் உயிரிலும் மேலான கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும் என்னென்ன விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ
அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்ல உபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, துல்ஹஜ் மாதம் வந்தது. இந்த மாதத்துடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நோன்பை நோற்றோம். துல்ஹஜ் பிறை 10 நேற்றைய தினம் ஈதுல் அத்ஹா தியாக திருநாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடி முடித்தோம். இன்று ஹஜ் பெருநாள் முடிந்த அடுத்த நாள் ஐயாமு தஷ்ரீக் என்கின்ற 3 நாட்களில் முதலாவது நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நாட்களில் நோன்பு நோட்பது ஹராம் என்று சொன்னார்களோ அந்த 5 நாட்களில் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் 2 நாட்கள், மற்ற 3 நாட்கள் ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்கக்கூடிய 3 நாட்கள், ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், இந்த 5 நாட்களிலும் நோன்பு நோட்பது ஹராம் மன்னவர்கள் எமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் பெருநாள் என்பது தியாக திருநாள். 5000 வருடங்களுக்கு முன் ஒரு குடும்பத்தை பற்றிய நினைவை மக்களுக்கு எடுத்துக்காட்டு முகமாக அல்லாஹ் தந்த பெருநாள் ஹஜ் பெருநாள், தியாக திருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய அன்பு மனைவியார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இந்த 3 பேர்களுக்கும் நடந்த அந்த சோக வரலாறை ஞாபகப்படுத்தும் முகமாக தந்த அமல்கள் தான் ஹஜ்ஜும் உம்ராவும், அதே போன்று ஹஜ் பெருநாளும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் பெருநாளிலே ஒரு விசேஷமான அமல் தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்தது. ஹஜ் பெருநாள் தொழுகையை முடித்த உடனே முக்கியமான ஒரு சுன்னத், யாரிடம் பெருநாள் தினத்தன்று தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பெருநாளைக்கு தேவையான செலவுகளுக்கு மேல் மிச்சமாக உலுகியா கொடுக்கின்ற அளவுக்கு வசதி இருந்தால் அவர் ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ அறுத்து பெருநாள் தொழுகை முடித்த கையுடன் உலுகியா கொடுப்பது. யார் அவ்வாறு செய்கின்றாரோ அவர் கொடுத்த ஆடோ மாடோ ஒட்டகமோ அது நாளை மறுமையில் வரும். அதிலே அவர் சவாரி செய்வார். அவர் கொடுத்த அந்த பிராணிகளுடைய ரோமங்கள் அளவுக்கு நன்மைகள் எழுதப்படும். அவர் அறுத்த அந்த பிராணியுடைய இரத்தம் பூமியில் விழுந்துவிடும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த உலுஹியாவுடைய அமல் ஹஜ் பெருநாள் அன்று ஆரம்பமாகி, பெருநாள் தொழுகையின் பிறகு ஆரம்பமாகி, பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களிலும் 3வது ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் அசரோடு மகரிபுக்கு முதல் அது நிறைவு பெற்றுவிடும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்க வேண்டும். ஐயாமு தஷ்ரீக் என்றால் என்ன முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று எவ்வாறு பெயர் வந்தது? நிறைய பேர்கள் ஏதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெருநாள்ல நோன்பு பெருநாளில் ஷவ்வால் மாதம் பிறையை கண்டால் தக்பீர் சொல்வார்கள். பெருநாள் தொழுகையோடு தக்பீர் முடிந்துவிடும். ஹஜ் பெருநாள் அவ்வாறல்ல. அரஃபாவுடைய பிறை 9வது நாள் சுபஹில் ஆரம்பிக்கப்பட்ட தக்பீர் ஹஜ் பெருநாளுக்கும் சொல்லி ஹஜ் பெருநாளை முடித்து அதன் பிறகு வரக்கூடிய 3 நாட்களிலும்
மூன்றாவது நாள் அசரு தொழுகை வரைக்கும் கடமையான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர் வர காரணம், அரபு மொழியிலே தஷ்ரீக் என்றால் கிழக்கை நோக்கி திரும்புதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது. தஷ்ரீக் என்றால் இறைச்சிகளை வெயிலில் காய வைத்தல். தஷ்ரீக்குல் லஹம். சஹீஹுல் புகாரி உடைய விரிவுரை எழுதிய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தை எழுதிய மிக பிரபல்யமான இமாம், மாபெரும் இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார், வரக்கூடிய அந்த 3 நாட்கள் பெருநாளைக்கு சமனான நாட்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள், அதிகமாக திக்ருகள், தஸ்பீகள், தக்பீர்கள் ஓதப்பட வேண்டிய நாட்கள், உண்டு மகிழக்கூடிய நாட்கள். இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர் வர காரணம், லிஅன்னஹும் கானூ யுஷர்ரிகூன ஃபீஹா லுஹூமல் அலாஹி. அன்றைய அரபியர்கள், மக்காவாசிகள் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடிவிட்டு அன்றைய தினம் உலுஹியா கொடுத்துவிட்டு உலுஹியாவில் கிடைக்கப்பட்ட அந்த இறைச்சிகளை மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய சென்றவர்களாக இருக்கட்டும், மக்காவாசிகளாக இருக்கட்டும், அரபிகளாக இருக்கட்டும், அந்த இறைச்சிகளை வெயிலிலே நன்றாக காய வைத்து பதப்படுத்துகின்ற நாள் ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்த அந்த 3 நாட்கள். அதனால் தான் இறைச்சிகளை காயப்படுத்துகின்ற, அதாவது காய வைத்து பதப்படுத்துகின்ற நாட்கள் என்று இதற்கு பெயர் வந்திருக்கிறது என்று இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே நோன்பு நோட்பது ஹராம். இந்த 3 நாட்களிலும் உண்ணுவது, பருகுவது மிக சுன்னத்தான ஒரு விடயம். அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அதனால் தான் நாம் திக்ரு செய்கிறோம். 5 நேர தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வது மிக முக்கியமான கட்டாயமான சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஐயாமு தஷ்ரீகி ஹிய ஐயாமு அக்லின் வ ஷுர்பின். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கிறது, ஹஜ்ஜி பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 நாட்கள், இது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாட்கள்ல சுன்னத்தான நோன்புகள் நோட்பது ஹராம். இதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார், வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமின் மஅதூதாத். கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அன்பு மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கணக்கிடப்பட்ட நாட்களில் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூற வருவது அரபா நாளில் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது கடைசி அசருடைய வரைக்கும் தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லுவது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தக்பீர் நாம் சொல்கின்றோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ். இந்த தக்பீருடைய வரலாற்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வரலாறுகளை கொண்ட இந்த நிகழ்வுகளிலே இப்ராஹிம் வரலாறு உங்களுக்கு தெரியும், அறுக்க கொண்டு சென்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த வரலாற்றிலே அவர்கள் கத்தியை நன்றாக தீட்டிவிட்டு மகனாருடைய கழுத்தை வெட்டுகிறார்கள், அறுக்கிறார்கள். அறுக்க முடியவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லையே என்று கோபத்தில் கத்தியை தூக்கி எறிகிறாங்க. மிக பெரும் கொண்ட கல்பாறையே 2 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான்
அல்லாஹு அக்பர். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இரண்டு பிராணிகள் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு மலக்குமார்களால் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஒரே ஒரு நபிக்கு, ஹலீலுல்லா என்ற தன்னுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் ஒரு பிராணியை சொர்க்கத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வரலாறு நாம் எத்தனை பேர்களுக்கு தெரியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தன்னுடைய மகனுக்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு இறக்கினார். செம்பெரி ஆட்டுடைய பூர்வீகம் சொர்க்கம். இதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறக்குகின்ற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அவர்களுடைய தாயார் லயூஹா என்கின்ற அந்த பெண்மணியார் வயிற்றிலே சுமந்த நேரம், அன்று கொடூர அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்த நும்ரூத் என்கின்றவன் கனவு காணுகிறான். அந்த கனவிலே தன்னுடைய ஆட்சி கவிழ்வதை போன்று கனவு கண்டான். தன்னுடைய அரச தர்பாரில் இருந்தவர்களிடம் கேட்கிறான், இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? அங்கே கனவுக்கு பதில் சொல்கின்ற ஒரு அமைச்சர் சொல்கிறார், இந்த காலத்திலே பிறக்கின்ற ஆண் பிள்ளைகளில் ஒருத்தர் உங்களுடைய ஆட்சியை கவிழ்த்தி விடுவார். மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஃபிரௌன் கனவு கண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலத்தில் சிறு பிள்ளைகளை கொன்று குமித்தாரோ, இதே வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் நடைபெறுகிறது சகோதரர்களே. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. நும்ரூத் கட்டளையிட்டான், இந்த காலப்பகுதியில் பிறக்கின்ற ஆண் பிள்ளைகளை கழுத்தோடு வெட்டி விடுங்கள் என்று. இந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் நபியுடைய தந்தையார் தாரக், சில பேர்கள் விளங்காமல் குர்ஆனில் இப்ராஹிம் நபியுடைய தந்தையுடைய பெயர் ஆசர் என்று வருகிறது. அன்று அரபிகளுடைய வழக்கம் இருக்கிறது, தகப்பனுடைய சகோதரர்கள் பெரியப்பா சாச்சாமாரை தகப்பன் என்பார்கள். இப்ராஹிம் நபியுடைய தந்தையுடைய சகோதரர் தான் ஆசர் என்பது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தந்தையுடைய பெயர் தாரக். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய நிறைமாத கற்பிணியாகிய தன்னுடைய மனைவி லயூஹாவை ஒரு காட்டுவன பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள். பாபிலோனியா, ஈராக்கிலே அது இருக்கிறது. அந்த இடம் ஈராக்கிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த இடத்துக்கு நாமும் சென்றிருந்தோம். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாபிலோனியா என்கின்ற இடத்துக்கு கொண்டு போய் ஒரு மலையடிவாரத்திலே விட்டு மனைவியை மறைத்து விட்டு வெளியேறி விட்டார்கள். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சகோதரியும் மூத்த ஒரு சகோதரனும் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்பு மனைவி நிறை மாத கற்பிணி லயூஹா அம்மையாரை விட்டு சென்று விட்டார்கள். தாயார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று விட்டார்கள். பெற்று சில நாட்களில் அவங்களையும் வந்து இப்ராஹிம் நபியுடைய தந்தை மனைவியையும் கூட்டி விட்டு சென்று விட்டார்கள். இப்ப தனியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிள்ளை பாபிலோனியா. அல்லாஹு தஆலா இந்த பிறந்த பிள்ளைக்கு இப்ப பசி வரும் அல்லவா, தாயும் போய் விட்டார்கள், பால் கொடுக்க வேண்டும் அல்லவா. சொர்க்கத்திலிருந்து ஒரு மலக்க மானோடு அனுப்பினான் அல்லாஹு தஆலா. மானோட வந்து மலக்கு இறங்குகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பசியோட இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசியோடு இருக்க வாய வைக்க எப்படி டெப்ல இருந்து தண்ணீர் மிக வேகமாக வருமோ அப்படி அந்த சொர்க்கத்தில் இருந்து வந்த மானில் பால் அப்படி சொரசொரத்தது. எந்த அளவுக்கு என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 வருடம் சொர்க்கத்தில் இருந்து வந்த மானுடைய பாலை குடிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நடந்த அபூர்வமான செய்தியில் ஒன்றுதான்,
2 வருடத்தில் சொர்க்கத்துடைய அந்த மானுடைய பாலை குடித்து 2 வருடத்திலேயே 10 வயதுடைய தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். 2 வயதில் 10 வயதுடைய தோற்றம். இப்ராஹிம் நபிக்கு ஒரு நானா இருந்தார். ஆனா இப்ராஹிம் நபி நானாவை விட மூத்த ஆளை போன்று தோற்றம் கொடுத்தார்கள். அது அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புத சக்தி. அந்த வயதில் தான் இப்ராஹிம் நபி அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் சிலைகள் வணங்கக்கூடிய இடத்துக்கு கூட்டி சென்ற சமயத்தில் அவர்கள் தன்னுடைய சாப்பாடுகளை வைத்துவிட்டு சிலைகளுக்கு படைத்துவிட்டு வெளியேறி விடுவார்கள். சின்ன பிள்ளைதானே என்று இப்ராஹிம் நபியை மட்டும் அழைக்கவில்லை, போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலைகளிடம் போய் கேட்டார்கள், சாப்பிடுறலையா? என்ன சாப்பாடெல்லாம் இருக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாப்பிடுறலையா? சிலைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஒவ்வொரு சிலைகளையும் கவிட்டு விட்டார்கள். பெரிய சிலை மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தது. போனவர்கள் ஆலயத்துக்குள் வந்து விட்டார்கள். வணங்கப்பட வேண்டிய சிலைகள் எல்லாம் குப்புறப்படுகிறது. யார் இந்த வேலையை செய்தது? சிறுவன் மாத்திரம் அந்த ஆலயத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். நீ அப்பா செய்தாய்? இப்ராஹிம் நபி அந்த சிறு வயதிலே சொன்னார்கள், நான் செய்யவில்லை. செய்வதென்றால் அந்த பெரிய சிலை தான் செய்திருக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், சிலை எப்படி செய்யும்? அது பேச மாட்டாது, கலைக்க மாட்டாது அல்லவா? அதை நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் ஏன் நீங்கள் அந்த சிலையை வணங்குகிறீர்கள் என்று அந்த சிறு வயதிலே கேட்டவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவும் புத்தியும் அவர்களுடைய வார்த்தைகளும் நும்ரூத்தை தாக்கியது. அதனால் தான் அவன் நெருப்பிலே கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுவதற்கு முயற்சி செய்தான். இது வரலாறு. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை ஞாபகப்படுத்தும் முகமாக அல்லாஹு தஆலா தக்பீரை எமக்கு கட்டாய சுன்னத்தாக இந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாளிலே ஆக்கியிருக்கின்றான். இந்த தக்பீரை ஓதினால் என்ன நன்மை என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா காலல் அப்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை ஆரம்பித்து விட்டால் என்னுடைய அடியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், வாலல்லாஹு ஹாதாலி, அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்கள்ட்ட, இதோ சொல்றாங்களே தக்பீர், இது யாருக்குன்னு தெரியுமா? எனக்காக வேண்டி சொல்றாங்க இந்த மக்கள், எனக்காக சொல்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை நரகத்தை விட்டும் விடுதலை செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லுவார். தக்பீர் தான் நாம சொல்லுவது. அல்லாஹ் பூரிப்படைந்து இவர்களை நரகத்தில் இருந்து இவர்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள்ல தான் ஹாஜிகள் மினாவில் தங்குவார்கள். அந்த நாட்களிலும் அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படியான கண்ணியமான புண்ணியமான இந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற எத்தனையோ மக்கள் சுமார் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற இந்த காலப்பகுதியிலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு ஹஜ்ஜி கடமை செய்வதற்குரிய வசதி இருக்கிறதோ அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் மலக ஸாதன் வராஹிலதன் துபல்லிகு இலா பைத்தில்லாஹ், யாருக்கு ஹஜ்ஜை நிறைவேற்ற தேவையான வசதிகள் இருந்தும் வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி, யார் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா அலைஹி ஐயமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் யூதனாக கிறிஸ்தவனாகவே மரணிப்பார் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற வசதி இருந்து கொஞ்ச நாள் போகட்டும், அல்லது எனக்கு வேலை இருக்கிறது, இன்னும் 2 வீடுகள் கட்டணும், இன்னும் பல தேவைகள் இருக்கிறது என்று நேரத்தை கழிக்கிறார். இப்படி கழித்து இவருக்கு
மரணம் வந்து விட்டால் அவர் யகூதியாக நசராணியாக மரணிக்கட்டும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாய்ப்பு வசதி வருகின்ற பொழுது ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. எத்தனை பேர்களை பார்க்கிறோம்? சில பேர்கள் உம்ராவுக்கு வருவாங்க, வயசான காலம், நடக்க முடியா, காலில் வருத்தம், இடுப்புக்க பிடிச்ச நேரம். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஹஜ் உம்ரா என்பது சாதாரண அமல் அல்ல, ஏனைய அமல்களை போன்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அமலையும் லேசாக்கித்தார் ரப்பே என்று கேட்கல. தொழுகையை கேட்டாங்களா? யா அல்லாஹ் தொழுகையை லேசாக்கித்தான்னு கேட்டாங்களா? இல்ல. ரமலான்ல 30 அல்லது 29 நோன்புகளை நாங்க நோக்கோம், யா அல்லாஹ் நோன்பை லேசாக்கித்தார் ரப்பேன்னு கேட்டாங்களா? இல்ல. எந்த அமலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக்கித்தார் ரப்பே என்று கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக்கித்தார் ரப்பே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்ட அமல் என்றால் ரெண்டே அமல் தான், ஹஜ்ஜும் உம்ராவும். ஹஜ்ஜுடைய அமலுக்கு நியத்தி சொல்லிக் கொடுக்கும் பொழுது சரி, எப்படி சொல்லிக் கொடுப்போம் என்று தெரியுமா? யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற நாடியுள்ளேன், எனது ஹஜ்ஜை லேசாக்கி எனக்கு இலகுபடுத்தி கபூல் செய்திரு ரப்பே. உம்ராவை செய்ய நாடுகிறேன், லேசாக்கி கபூல் செய்திரு ரப்பே. லேசாக்கித்தா. ஏனென்றால் ஹஜ்ஜி என்பதும் உம்ரா என்பதும் கஷ்டப்படணும், தியாகம் செய்யணும், நடக்கணும். ஏன்? சபா மருவா தொங்கோட்டம் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம். சபாவிலிருந்து மருவா, மருவாவிலிருந்து சபா, சபாவிலிருந்து மருவா என்று மொத்தமாக 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடக்கணும். ஹஜ்ஜும் அதே மாதிரி எத்தனையோ நடைகளும் கஷ்டங்களும் தியாகங்களும். அப்ப இப்படியான உம்ரா ஹஜ்ஜை செய்கிறவர்கள் இளம் வயதிலே, வாலிப வயதிலே, ஏனென்றால் சில பேர்களை பார்க்கிறோம், உம்ராக்கு வாராக்களை பார்த்தா அவங்களுக்கு நடக்க இயலாது, இடுப்புக்க பிடிச்சிடும், கஷ்டமான நேரம். அதற்கு பிறகுதான் உம்ராவை பத்தி யோசிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவதோடு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காலத்தில் ஹஜ்ஜி உம்ரா செய்வதென்றால் அது பெரியதாக, எங்களுடைய முன்னோர்கள் அப்படி பக்குவமாக பேணுதலாக அதை செய்தார்கள். ஹஜ்ஜுடைய கடமை என்றால் கப்பல்ல போக வேண்டும், 6 மாதம் பயணம். அதற்கு முதல் ஹஜ்ஜிக்கு போற ஹாஜிர வீட்டை ஊர் மக்கள் தேடி போறல்ல. இன்னைக்கு நாம பெஷனாக மாத்தி விட்டோம். ஹஜ்ஜிக்கு செய்ய போகின்ற ஹாஜியா என்ன செய்வார்? அவரோடு பழகியவர்கள், குடும்பத்தவர்கள், அயலவர்கள், அவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், பேசியவங்கெல்லாம் லிஸ்ட போட்டு 6 மாதத்துக்கு முதல் அவர் ஆரம்பிச்சிருவார், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் சீதேவி, நான் ஏதாவது தவறு செஞ்சா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தா அவர் அதை சரியான முறையிலே செய்து விடுவார். அவருக்கு யாராவது கொடுப்பது என்றால் அதை பெற்றுக்கொள்வார், அல்லது ஹலால் சொல்லி எல்லாம் செய்துவிட்டு போறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் போவார். வந்தா கண்டிப்பதுதான். சொத்துக்கள் எல்லாம் இன்னொருத்தருடைய பேர்ல எழுதிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நான் போகின்றேன் என்று போவதுதான். இப்ப நாம நம்முடைய ஹஜ்ஜி அப்படியா இருக்கிறது. போகும் பொழுதே அவர் இத்தனாம் தேதி வருவன், இத்தனாம் தேதி செக்க போடுங்க. ஒரு சிலர்கள் இத்தனாம் தேதி கல்யாணத்தை வச்சு கொள்ளுங்க, நான் ஹஜ்ஜை முடிச்சிடுவார். இத்தனாம் தேதி அந்த பங்கனை வைங்க, நான் ஹஜ்ஜை முடிச்சிடுவார். அவர் போகும் பொழுதே வருவேன் என்று போகிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜிக்கு போகின்றவர்களுக்கு தாபீங்கள், இமாம்கள், எங்களுடைய முன்னோர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுப்பாங்க. யா அல்லாஹ், என்ற ஹஜ்ஜுடைய கடமையை ஏற்றுக்கொண்டு மதீனா ஷரீஃபிலே என் கண்மணி நாயகத்துடைய ரவுலா ஷரீஃபிலே ஜியாரத் செய்துட்டு, யா ரசூல், யா அல்லாஹ், கண்மணி நாயகத்துடைய உன்னுடைய ஹபீபுடைய ஊர்லயே எனக்கு சபீல் ஷஹீதுடைய மரணத்தை தந்திரப்பே, மௌத்தை தாரப்பே. எங்கேயும் மௌத்தை கேட்கிறதுக்கு எலோட் இல்லை. எந்த நேரத்திலையும் யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தான்னு கேட்க இயலா. கேட்டா தற்கொலையாக ஆகிவிடும். ஒரே இடத்துல மட்டும் உங்களுக்கு எலோட் இருக்குது. எங்க? மதீனாவுல மௌத்தை தாரப்பே. ஏன் மௌத்தாவினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புண்ணிய பூமியில் மௌத்தாவி ஜன்னத்துல் பகீயிலே அடக்கப்பட்டால் அவருக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவங்கள சொல்ல, நீங்க ஏன் போகணும்?
இந்த துனியாவுடைய அமலாக ஒரு சிலர்களுடைய அமல்கள் ஆகிக் கொண்டிருப்பது ரொம்ப கவலையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சம்ம அஸம்ம அல்லாஹு பிஹி வ மன் யுராஇ யுராஇ அல்லாஹ் பிஹி. யார் தான் செய்த நன்மைகளை பிறர் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விரும்புகிறாரோ, தான் செய்கிற அமல இன்னொருத்தர் கேட்க வேண்டும் என்பதற்காக செய்கிறாரோ, அவரது நோக்கங்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பிறர் கேட்கும்படி செய்து விடுவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது சமூகத்திலே ஒரு விடயத்தை நினைச்சு அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் என்ன நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறர் பார்க்க வேண்டும், பிறர் கேட்க வேண்டும், பிறர் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, என்ன அமல் செஞ்சாலும் சரி, அடுத்தவர் பார்த்தவரிடத்தில் பேர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்ஹபு இலல் லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா. நீ யாரு பேசணும் என்பதற்காக வேண்டி செய்தாயோ அவர்கள்ட்ட போயே உண்ட அமல்ற கூலிய கேளு, எனக்கிட்ட கேட்காத என்று அல்லாஹ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபன்லுரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸாஅன். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வானா, ஏதாவது உங்களுக்கு கூலி கிடைக்குதா, ஏதாவது உங்களுக்கு கூலி கிடைக்குதா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே அடுத்தவருக்காக வேண்டி செய்கின்றவர்களுடைய அமலை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பான் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்னது அஹ்மதிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. கண்ணியமானவர்களே, இன்று எப்படி என்றால் நிறைய பேர்களுடைய அமல்கள் எல்லாம் அடுத்தவர் பார்ப்பார், அடுத்தவர் கதைப்பார் என்று எல்லாம் அப்படியாகிவிட்டு. ஒரு கஷ்டப்பட்ட திருமண வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அடுத்தவர்கள் என்னத்தை நினைப்பாங்க என்றே புதிய புதிய நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பங்கன்கள், திருமண வைபவ வீட்டை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வகையான பங்கன்கள். இதற்கு யார் பொறுப்பு சொல்வது? கண்ணியமானவர்களே, பெத்த தாய் தகப்பன சில பேருக்கு மதிக்க தெரியாது. அம்மாவா என்ன நடந்ததுன்னு பார்க்க போக மாட்டான், உம்மாவை பார்க்க போக மாட்டான். கூட பிறந்த சகோதரி கஷ்டத்துல இருப்பார், அவைய பார்க்க போறதுக்கு நேரம் இல்லை. கூட பிறந்த சகோதரி பெரிய பிரச்சனையோ இருப்பார், அவர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பார். இப்படி எத்தனையோ பேர்கள். பெற்ற தாய் தகப்பனை மதிக்க தெரியாது. சில வயோதிபர்களாக பெற்றோர்கள் ஆகிவிட்டால் சில வீடுகளிலே அடிமைத்தனமாக அந்த தாய் தகப்பன் அந்த வீட்டிலே பார்க்கப்படுகிறார்கள். பேர பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட்டி செல்வதும், அவர்களுக்கு கடைக்கு போவதும், அவங்க கதைக்க முடியாது. அவர்கள் சபையில வந்து கதைக்கலாம், நீங்க உங்களோட வேலையை பாருங்க வாப்பா. இந்த குடும்பத்தை உருவாக்கி அந்த தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை வயது போனதுக்கு பிறகு தாயை மச்சான் மாறார் வெளியே போங்கம்மான்னு அனுப்பிவிட்டுருவா மகளார். இப்படியான நிலைமையின் காரணமாக மன உளைச்சலில் எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் மன உளைச்சலில் அடுத்த மக்கள்கிட்டையும் சொல்ல முடியாது, எந்த பெத்த பிள்ளையை பற்றி சொல்ல முடியுமா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தாய் தகப்பன் எவ்வளவு முக்கியமானவர்கள், எவ்வளவு முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், அல் வாலிது அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah ஃபஇன் ஷி'த ஃபஅலி ذلكல் பாப அபிஹ்ஃபல்ஹு. உங்களுடைய பெற்றோர்கள் சொர்க்கத்தின் நடுவாசல்களாக இருக்கிறார்கள். நீ விரும்பினால் அந்த வாசலை நீ பாழாக்கிக்கொள், நீ விரும்பினா பாழாக்கிக்கொள், நீ சொர்க்கத்துக்கு செல்ல முடியாதுங்கிறத சொல்றாங்க. அல்லது அவர்களுக்கு நீ உபகாரம் செய்து அதை பாதுகாத்துக் கொள் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாப்பா இருக்கும் பொழுது டெப்லெட் எடுத்தீங்களா வாப்பா, சாப்பிட்டீங்களா வாப்பா என்று கேட்கறதுக்கு மகனுக்கு நேரம் இல்லை. வாப்பா மௌத்தாவின உடனே மகன் வந்து சொல்றார், 2 மாடுக்கு நான் ஆர்டர் பண்ணிருக்கிறேன். வாப்பாக்கு மாடு இருக்க போறாராம் கட்டத்துக்கு. நீ வாப்பா இருக்கும் பொழுதே வாப்பாவை கவனிக்கவில்லை, சுகம் விசாரிக்கவில்லை, வாப்பா என்ன ஆனாரு,
உம்மா என்ன ஆனார் என்பதை கேட்காம இருந்து விட்டு இவர் பேருக்கு புகழுக்கு மாடு அறுத்து என்னதான் பலன் கிடைக்க போகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. சில பேர்களுடைய நிலைமை எப்படித்தான், தகப்பன் இல்லாத நேரத்தில் தான் தகப்பனுடைய நிலைமை விளங்கும், தாய் இல்லாத நேரத்தான் தாயுடைய நிலைமை விளங்கும். எந்த அளவுக்கு என்றால் இப்படி நிறைய பேர்களுடைய நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. தாய் தகப்பனுடைய அந்த விடயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்து கொள்வது. மகன் தொழுகை நடாத்தினா நல்லா இருக்கும் தானே, நல்லா இருக்கும், அதுதான் ஏற்றம். மகனுக்கு தொழுகை நடாத்த தெரிஞ்சிருக்கணுமே, மகனுக்கு நியத்து தெரிஞ்சிருக்கணுமே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சு இருக்கிறது சகோதரர்களே. இன்று எமது ஊரிலும் பல ஊர்களிலே எப்படி என்றால், ஊர்ல மிக பிரபலியமான ஹாஜியாராயிருப்பார், குடும்பத்தை சார்ந்தவராயிருப்பார், நல்ல நிறைய மக்களுடைய ஜனாசாவுக்கு ஊரே கூடியிருக்கும். வந்து சொல்லுவாங்க, என்ற மகன் தான் தொழுகை நடாத்துவார். இஸ்லாமிய சகோதரர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஸலவாத்து ஓத தெரிஞ்சிருக்க வேண்டும். மூன்றாவது தக்பீரில் ஜனாசாவுக்கு எந்த துவா ஓத வேண்டுமோ அந்த துவா தெரிஞ்சிருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சாத்தான் அவர் முன்னுக்கு வந்து தொழுகை நடாத்தணும். இன்று இமாமத்துக்கு தகுதியான உலமாக்கள் சாதாத்துமார்கள் எல்லாம் முன்னுக்கு நிற்க மகன் தொழுகை நடாத்த போகிறார் என்று முகஸ்துதிக்காக, பேருக்காக, ஊருக்காக, புகழுக்காக தொழுகை நடாத்த வந்து என்ன நடக்கிறது என்றால், நாம் கலந்து கொண்ட ஒரு அல்லாஹு அக்பர் கட்டினார், வந்த அத்தனை பேருடைய தொழுகையும் பாத்தீர் அல்லவா. இதனால் பாதிப்பு யாருக்கு சகோதரர்களே? எவ்வளவு கேவலம். இன்று எல்லாமே முகஸ்துதி, பேர், புகழ் என்று வந்ததினால் எமது சமூகத்துடைய நிலைமை எவ்வளவு கேவலமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அமல்களில் பேணுதல் இல்லை. குளிப்பு கடமையை சரியாக செய்கிறோமா என்பது தெரியாமல் எத்தனைய பேர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாட்ட போய் நாம் தப்ப வேண்டும் அல்லவா? கண்ணியமானவர்களே, அதுதான் சொல்வார்கள், நாம எவ்வளவெல்லாம் காரியத்தில நாம தெளிவாயிருக்கிறோம். இவருக்கு ஒருத்தர் சல்லி கொடுக்கணும் என்றா, பணம் கொடுக்கணும் என்றா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்கன்னு சொன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பரை ஒரு நாள் ஒரு தரக்கா பாக்குறதுக்கு 10 தடவை பார்ப்பார். சரியா இருக்குதா, முன் நம்பர் சரியா, பக்கத்து நம்பர் சரியா, திரும்ப 2வது தடவை பார்ப்பார். பார்த்து விட்டு இன்னொரு தடவை சொல்வார், அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு பிறகுதான் அவரோட பணம் வருவதற்காக அனுப்புவார். உலகத்தில பணம் வருவதற்காக வேண்டியே அதை சரியாக பார்க்கின்ற பொழுது, நாம் நாளை மறுமையில் நன்மையை சரியாக அடைய வேண்டும், கபூர்ல நிம்மதியா இருக்க வேண்டும், மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றா நாம ஓதுற அல்ஹம்து சூரா சரியா இருக்குதா என்று நாம தொழுகைக்காக வேண்டி செல்கின்ற அந்த பள்ளி மௌலவியிடம் போய் கொஞ்சம் நான் ஓதுறதை பாருங்க மௌலவி என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நிலைமையில் எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டார். போயிட்டு வா மகன் கொடுத்தா, அவன் புறாக்கில போற மாதிரி ரோட்டால போறான். எத்தனை பேர்கள் இளம் வயதிலே மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்லம் என்று எங்களுடைய வாலிபர்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை விளங்கி இந்த கண்ணியமான இந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாளிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்ட நன்மக்களில் கூட்டத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. யா ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரப்பே, இரக்கம் உள்ளவனே, கிருபையாளனே, சங்கையாளனே, யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்கள் சமூகத்தை பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் வாலிப சமூகத்தை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, நாளைய சமுதாயத்தின் ஆளுமைக்கு தலைவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக தேர்ந்தெடுத்து விடுவாயாக. யா ரப்பே, எங்கள் ஊரிலே பரக்கச் செய்து விடுவாயாக. கடல் தொழில், விவசாய தொழில்களிலே உன்னுடைய ரஹ்மத்தை, பரக்கத்தை சொரிந்து விடுவாயாக. யா ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே, மனதில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் போக்கி வாழ்விலே நிம்மதியை, சந்தோஷத்தை, செல்வ செழிப்பை தந்து விடுவாயாக. வாஹிர தவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم وأوصيكم عباد الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الرجيم بسم الله تعالى جواد كريم رب الرحمن لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم ما دامت السماوات والأرض أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه بها عشرا رواه المسلم اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم اللهم ارض عن خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وبنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وشبته الشهيدين ساداتنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وساداتنا حمزة والعباس رضي الله تعالى عنهما وأمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تسوي خلقنا في النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون الله يعلم ما تصنعون اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله